நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சுர்ஜித் சங்கர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இடஒதுக்கீடு அறவே வேண்டாம் என்கின்ற கட்சி பாஜக. இடஒதுக்கீட்டிலே பிறந்து வளர்ந்தவர் ராமதாஸ். கொள்கையில்லாத கூட்டணி பாஜக. பாமக கூட்டணி முன்னாள் அமைச்சர் OS மணியன் கடும் விமர்சனம். நாகை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளராக வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த சுர்ஜித் சங்கர் போட்டியிடுகிறார். நாகை அதிமுக மாவட்ட கழக கட்சி அலுவலகத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் OS மணியன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேட்பாளரை அறிமுகப்படுத்தி கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் OS மணியன், திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் புழங்கி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறியவர்கள் இதுவரை கொண்டு வரவில்லை என்றும், இதனால் அரசு ஊழியர்கள் தினந்தோறும் போராடி வருகின்றனர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இடஒதுக்கீடு என்றாலே அறவே வேண்டாம் என்கின்ற கட்சியோடு இடஒதுக்கீட்டிலே பிறந்து வளர்ந்த ராமதாஸ் கூட்டணி வைத்துள்ளார். இது கொள்கையே இல்லாத கூட்டணி என்றும், அன்புமணி ராமதாஸ் ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பிப்பதற்காகவே கூட்டணி வைத்துள்ளார்கள் என கடுமையாக விமர்சனம் செய்தார். இதில் தேமுதிக, SDPI கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் பேசுகையில், விவசாய மற்றும் நாகை மாவட்டத்திற்கு இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் விமான நிலையம் அமைக்கப்படும் எனவும், மீனவர்களுக்கு உள்ள பிரச்சினைகளை தீர்க்கப்படும் என்றும், உணவு பதப்படுத்தும் கிடங்கு உள்ளிட்ட எண்ணற்ற பல திட்டங்களை இந்த நாகை பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை MP-யாக தேர்ந்தெடுத்தீர்கள், ஆனால் நான் இந்த தொகுதிக்கு கொண்டு வர பாடுபடுவேன் என பேசினார். இந்த அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஈரா ஜீவானந்தம், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் MLA ஆசைமணி, நாகை நகர கிழக்கு செயலாளர் தங்க கதிரவன், ஒன்றிய செயலாளர்கள் கிரிதரன், சுப்பையன், குணசேகரன், பன்னீர், சிவா, வெண்மணி குமார், ராதாகிருஷ்ணன், பக்கிரிசாமி, நகர கழக செயலாளர் நமச்சிவாயம், பேரூர் கழக செயலாளர்கள் அப்துல் பாசித், பிச்சையன், முரளி, மாவட்ட கழக பொருளாளர் சண்முகராசு முடிவில் நன்றி உரையாற்றினார். மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன். நமது பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததால் அவருடைய பெயர் நாகை பகுதியில், டெல்டா பகுதியில் நெஞ்சார நிறைந்திருக்கிறது. ஆகவே மக்கள் என்றென்றும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் தலைமையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புரட்சி தலைவர் அவர்களின், புரட்சி தமிழர் அவர்களின் தலைமையிலே இன்று எனக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டமைக்கு புரட்சி தமிழர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. விவசாயமும் மீனவர்களும் எனது 2 கண்களாக நான் பார்ப்பேன் என்று இந்த நிகழ்ச்சியிலே உறுதி கொள்கிறேன். எண்ணற்ற விவசாய பிரச்சனைகள் இருக்கின்றன. விவசாயத்தில் சரியான நேரத்தில் தண்ணீர் வருவதில்லை. அப்படி வருகிற தண்ணீர் எல்லாம் கடலில் சென்று கலந்து விடுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கான்கிரீட் தளங்களை ஏற்படுத்தி விவசாயத்தில் நீரை சேர்க்க வேண்டும். அப்படி நீரை தேக்கவில்லை என்றால் விவசாயம் சரிபட இங்கே நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு விவசாயத்திற்காக முதல் குரல் கொடுப்பேன் என்று 95% மேல நமது பாராளுமன்ற பகுதியிலே விவசாயத்தை நம்பியிருப்பதால் விவசாயிகளுக்கு இருக்க விதை முதல் கொள்முதல் வரை உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் நான் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பேன் என்று மீனவர்கள் கடலுக்கு செல்லும் பொழுது அவர்களை அத்தி மீறி வலையை அறுப்பது, அவர்களிடம் மீனவர் பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். மேலும் நமது மாவட்டத்திலே பாராளுமன்ற தொகுதி நாகப்பட்டினம், திருவாரூர் சேர்ந்த நமது பாராளுமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட
1000 கோடிக்கு மேலாக கடல் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கே இருக்கிற நமது மாவட்டத்தில் இருக்கிற தம்பிகள் வெளிநாடுகளிலே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் திருச்சியிலோ அல்லது சென்னைக்கோ சென்று கூடுதலாக 25,000 30,000 செலவு செய்து ஒரு 50,000 செலவு செய்து அவர்களை பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று விமான ஊர்தி ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாகையிலே விமான நிலையம் மேலும் 1000 கோடிக்கு மேற்பட்ட கடல் உணவு தவிர கடல் உணவு பதப்படுத்தும் நிறைய தொழிற்சாலைகளை நாகப்பட்டினத்திற்கு கொண்டு வர வேண்டும்.